எல்லாத்துக்கும் அஸ்லாம் வலைக்குமா. நேற்று காமிச்சோம் சிவப்பு பொன்னாங்க நிற்கிறேன். இன்னைக்கு காலையில் செய்யறத பார்க்கலாம்னு சொன்னோம். அதுக்கு வந்து நான் பருப்பு சாம்பார் மாதிரி தான் வைக்கிறேன். பார்த்துங்க. அந்த நேற்று பறிச்ச சிவப்பு பொன்னாங்க நிற்கிறேன். இது பருப்பு ரேஷன் பருப்பு தான் யூஸ் பண்ணிருக்கேன். அது ஒரு சின்ன டம்ளர் ஒரு டம்ளர் அளவு ஊற வச்சிருக்கேன். முதல்ல அந்த குக்கரில் போடுறேன். பாருங்க, நல்லா கழுவி சுத்தம் பண்ணி தான் வச்சிருக்கேன். அதை வந்து நான் குக்கரில் போட்டுக்கிறேன். பாருங்க, போட்டு அது கூடவே தக்காளி 3 தக்காளி சின்ன தக்காளி 3 எடுத்து வச்சிருக்கேன். அதையும் போடுறேன். சின்ன வெங்காயம் 4 வச்சிருக்கோமா, அதையும் போடுறேன். 3 பச்சை மிளகாய் இருக்கு, பூண்டு ஒரு 10 பல்லாட்டு பூண்டு வச்சிருக்கேன், அதையும் போடுறேன். இது வந்து கடைசியா தாளிப்புக்காக பெரிய வெங்காயமும் கருவேப்பிலையும் வச்சிருக்கேமா. அதுக்கப்புறம் இதுல மஞ்சள் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு சீரகம் பாருங்க, இதுல ஒரு ஸ்பூன் தான் சின்ன ஸ்பூன்ல போடுறேன். சீரகம் சேர்த்துக்கிறேன். விளக்கெண்ணெய் பருப்பு நல்லா வேகிறதுக்காக வேண்டி சும்மா ஒரு பொட்டு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதிகம் இல்லை, கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது. சும்மா பருப்பு முழுகிற அளவுக்கு ஊற்றினா போதும். தண்ணி ஆட்டம் இருக்காது, இந்த அளவுக்கு முழுகிற அளவுக்கு ஊற்றினா போதும். நான் எல்லாம் போட்டு தான் அடுப்பு மேலே வச்சு அடுப்பை வைக்கணுமா வச்சு 4 நிமிஷம் விட்டு பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி நான் தாளிக்கிறப்ப காமிக்கிறேன். பாருங்க, இந்த கீரைக்கு பருப்பு வேக போட்டோம்லம்மா, இந்த பருப்பு நல்லா வெந்துருச்சு. பாருங்க, நல்லா வெந்துருச்சு. ஓரளவுக்கு நல்லாவே மையாட்டம் வெந்துருச்சு. இப்போ வந்து அதை மூடி திறந்து நான் அதை நல்லா இது பண்ணிகிட்ருக்கிறேன். நல்லா கலரி விட்டுட்டு இந்த கீரை நம்ம அறுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை, அதை வந்து அதோட சேர்க்குறோமா. பருப்போட அந்த வெந்த பருப்போடு தான் சேர்க்குறோம், வேறு ஒன்றும் சேர்க்கல. முதல்ல பருப்புக்கு சேர்த்தோம்ல அதே தான். இப்போ அந்த கீரையை மட்டும் தான் சேர்க்குறோம். அது கொதிச்சதுக்கப்புறம் நான் அதுக்கு மறுபடியும் என்ன சேர்க்கணுங்கிறத சொல்கிறேன், வெந்ததுக்கப்புறம் சொல்கிறேன். பாருங்கள், இப்போ கீரையை மட்டும் சேர்த்து இதையும் நான் விசில் தான் விட போகிறேன். ஏன்னா சீக்கிரம் காலையில் சமைக்கணுங்கிறதுனால கீரையும் நான் விசில் தான் விட போகிறேன். பருப்பை போட்டு செஞ்சுட்டேன். விசில் விட்டுட்டு சுத்தமாக எடுத்துட்டேன். கீரையை போட்டு இதெல்லாம் கிண்டி விட்டுட்டு ஒரு 2 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பியும் எடுத்து அதுக்கு மறுபடியும் என்ன சேர்க்கணுங்கிறத நான் சொல்கிறேன். பாருங்கம்மா, அந்த பருப்பு கீரை எல்லாம் வேக போட்டேன் இல்லையா, அது நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள், 2 விசில் தான் விட்டு நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் அதுக்கு என்ன சேர்க்க போகிறேன்னு சொல்கிறேன். நல்லா வெந்துருச்சு. இதுக்கு மேலே மறுபடியும் தண்ணி நம்ம இப்போ இது ஊற்றுறதில்ல, தண்ணி வந்துடும். புளி ஊற்றுறது இல்லைம்மா, இதுக்கு புளி ஊற்றக்கூடாது. பாருங்கள், இது தேங்காய் சீரகம் ஒரு மூடி இல்லை 1/2 மூடி தேங்காய், கொஞ்சோண்டு சீரகம், ஒரு 10 பல் வந்து பூண்டு, ஒரு 10 பல், சின்ன வெங்காயம் ஒரு 10 போட்டு அரைச்சிருக்கேன். அரைச்சி சின்ன சின்ன பூண்டாக தான் போட்டிருக்கேன். 10 பல்லுன்னா பெரிய சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பல் அளவுக்கு தான் வரும். பொடி பூண்டாக போட்டிருக்கேன். போட்டு சின்ன வெங்காயம் ஒரு 4-5 சின்ன வெங்காயம், 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 மூடி தேங்காய் இதை வந்து போட்டிருக்கேம்மா. போட்டு கிண்டுறேன். பாருங்கள், கிளறி விட்றேன். நல்லா கிளறிட்டு காரத்துக்கு நம்ம வேறு ஒன்றும் சேர்க்கல, அதனால் இப்போ கொஞ்சம் போல் சாம்பார் தூள் சேர்க்குறேன். இது வந்து கீரை சாம்பார் தான். பாருங்கள், இதுக்கு வந்து ரொம்ப காரம் போடக்கூடாது, ஏன்னா பச்சை மிளகாய் ஏற்கனவே போட்டிருக்கோம். சும்மா கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சாம்பார் பொடி சேர்க்குறேம்மா. அவ்வளோதான், சாம்பார் பொடி சேர்த்து அதுக்கப்புறம் அதில் தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். பாருங்கள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன். அவ்வளோதான், அது கொதிக்கட்டும். போட்டேன். பாருங்கள், சாம்பார் தூள். இப்போ என்ன சேர்த்துருக்குறோம், தேங்காய் சீரகம் பூண்டு வெங்காயம், சின்ன வெங்காயம் அரைச்ச இது பேஸ்ட்டை சேர்த்துருக்குறோம். அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் சாம்பார் தூள் உப்பும் சேர்த்துருக்குறோம். இது நல்லா கலக்கி ஒரு கொதி வந்து இந்த பச்சை வாசம் அடங்கட்டும். அதுக்கப்புறம் தாளித்து கொட்டுறதை காட்டுறேன். இங்கே பாருங்கம்மா, இந்த பருப்பு அந்த பக்கெட் வெந்துக்கிட்டு இருக்கு, அந்த கீரையோடு சேர்ந்து வெந்துக்கிட்டு இருக்குது. பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்தா, எண்ணெய் வச்சுருக்கோம் அடுப்பில், ஆயில் ஊற்றி நல்லா எண்ணெய் காஞ்சவொடனே இப்போ என்ன தாளிப்பு கொடுக்குறேன்னு பாருங்கள். எண்ணெய் காஞ்சிச்சு. எண்ணெய் காஞ்சோன்னே அடுப்பை சிம்மில் வச்சுக்கிறேன். வச்சுட்டு 1/4 ஸ்பூன் சீரகம் போட்டு போடுறேன். கடுகு, சீரகம் இல்லைம்மா, கடுகு போடுறேன். கடுகு மட்டும்தான் போட்டிருக்கிறேன். ஆயில் வந்து சின்னதாக இருக்கிறதுனால அப்படி தெரியுது. 1/2 ஸ்பூன் தான் ஆயில் ஊற்றிருக்கேன். ஊற்றி அடுப்பு சிம்மில் வச்சுக்கிறேன். கடுகு பொரியுது. கடுகு பொரிஞ்சிச்சு. இப்போ காஞ்ச மிளகா 1 தாளிப்புக்காக போட்டிருக்கோம்.
நிறைய இல்லை, ஒரே ஒரு மிளகா விதை எடுத்துகிட்டு போட்டிருக்கிறோம். இப்போ வெங்காயம் போடுறோம். வெங்காயம் கருவேப்பிலை போடுறோம். போட்டு இதை நல்லா வதக்கிக்கிறோம். இதில் இப்போ சீரகமோ வேறு எதுவும் சேர்க்கல. கடுகு, வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், ஒரே ஒரு வரமிளகாயை இது எடுத்துகிட்டு போட்டிருக்கோம், விதை எடுத்துகிட்டு போட்டிருக்கோம். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டிருக்கோம். இது நல்லா கொஞ்சம் செவக்கட்டும். அதிலேயே கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போடுறோம், வாசனைக்கு நல்லாயிருக்கும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போடுறோம். போட்டு அதையும் நல்லா கிண்டி விடுங்க. பெருங்காயத்தூள் போட்டோன்னா அடி பிடிக்கும், பார்த்து ஜாக்கிரதையாக கிண்டணும், இல்லை பிடிச்சிக்கும். எண்ணெய் நிறையாலாம் கிடையாதுமா, பாருங்கள். சும்மா அந்த வெங்காயத்துக்காக தான் போட்டிருக்கோம். ஒரு வெங்காயம் தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் நல்லா செவரட்டும். நல்லா செவந்த வரையும் தூக்கி ஊற்றணும். இந்த இதுக்கு இந்த கீரை சாம்பார் ரொம்ப காரமாலாம் இருக்காது. அதுக்காக நம்ம வேறு ஏதாவது சேனக்கிழங்கோ இல்லை உருளைக்கிழங்கோ இந்த மாதிரி கிழங்க நல்லா ஃப்ரை பண்ணோம்னா, காரமாக ஃப்ரை பண்ணால் நல்லாயிருக்கும். நல்லா உரப்பு கூட போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும். அதான் காம்பினேஷன் நல்லாயிருக்கும் அதுக்கு, இந்த கீரைக்கு. வேறு பொரியல்லாம் அவ்வளோ சூட் ஆகாது. இப்போ பாருங்கள், நல்லா செவந்துருச்சுமா. செவந்ததுக்கப்புறம் பாருங்கள், இந்த பக்கத்து வச்சு தூக்கி ஊற்றுறேன். இதில் கீரைக்குள்ளே ஊற்றிட்டேன். ஊற்றி நல்லா கிண்டி விடுறோம். பாருங்கள், இவ்வளோதான். இது தண்ணி அதிகம் ஊற்றக்கூடாது, புளியும் ஊற்றக்கூடாது. புளி ஊற்றினா நல்லா கடுத்த மாதிரி போயிடும். தக்காளி பழம் 3 போட்டிருக்கோம், அவ்வளோதான். தேங்காய் பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. ரொம்ப கொதிக்க விடக்கூடாது தேங்காய் போட்டதுக்கப்புறம். அவ்வளோதான், இதோட வேலை முடிஞ்சிச்சுமா. இது சூப்பராக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அருமையாக இருக்கும். இதுக்கு நீங்கள் வேணுன்னா அப்பளம் போட சுட்டு வச்சுக்கலாம், பொரிச்சு வச்சுக்கலாம். நல்லா வத்தல் நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு, சேனக்கிழங்கு இந்த மாதிரியெல்லாம் இதுக்கு நீங்கள் கொஞ்சம் சாரமாக செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டில் இதுதான் கீரை. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், காரசாரமாக போட்டு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணியிருக்கேன். சாதம் வடிச்சிருக்கோம். அவ்வளோதாம்மா. பாருங்கள், நீங்களும் இதை பார்த்து எல்லோரும் இதே மாதிரி செஞ்சு பயனடைங்க. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்.